நம்ம ஓபி திருப்பூர் காந்தி நகர் 2024-25 தலைவர் PHF உமாகாந்த் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பெயர் உமாகாந்துங்க. என்னுடைய துணையார் பெயர் தமிழ் பிரியா. எனக்கு ஒரு மகன் ஒரு மகள். மகன் வழக்கறிஞராக இருக்கார், மகள் பல் மருத்துவராக இருக்கிறாரு. நான் சென்னைக்கு அருகில் இருக்கிற திருத்தணி பக்கத்தில் இருக்கும் பதுட்டூர்பேட்டைங்கிற நகராட்சியில் 1972 பிறந்தேங்க. திருப்பூரில் நான் ஈரோடு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 1988 to 91 பாஸ் அவுட் ஆகி டெக்ஸ்டைல் ப்ராசஸிங் முடிச்சுட்டு திருப்பூரில் என்னுடைய பிஸ்னஸ் ட்ரைனிங்க்கு வந்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 1992 பட்டர்ஃப்ளை ப்ராசஸிங் இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம். கூட்டம் நடத்திட்டு இருந்தோம். இப்போ 2015 ப்ரொப்ரைட்டராக ஆகிருக்குங்க. தொடர்ச்சியாக 35 ஆண்டு காலமாக நம்ம திருப்பூரில் சாயச்சாலை நடத்திட்டு வந்துட்டுருக்கிறேன். அது தொடர்ச்சியாக அதனுடைய எஸ்பெரி பாளையம் பொது சுத்திகரிப்பு நிலையத்தின் தலைவராக இருக்கிறேன். நான் சார்ந்த திருப்பூர் சாயப்பட்டு உரிமையாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். நன்றி. சூப்பராக சொன்னீங்க. உங்களோட தொழிலை நீங்கள் மேலும் மேலும் முன்னேற நாம் மனதார வேண்டிக் கொள்கிறோம். அந்த எல்லா நீங்க இந்த ரோட்டரியில எப்ப ஜாயின் பண்ணீங்க? இந்த ரோட்டரியில உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? என்னுடைய தொழில்முறை வாடிக்கையாளராக விஸ்டா கிட்ஸ் வேருடைய CS ரவீந்திரன் அவர்கள் என்னுடைய தொழில் சார்ந்த அணுகுமுறையில் இருந்தோம். அப்போ அந்த ரோட்டரி பேட்ச் பின் குத்திட்டு இருப்பாரு. நான் என்னங்க எப்போ பார்த்தாலும் இந்த பின் குத்திருக்கீங்க, என்னுடைய விளக்கம் என்னன்னு கேட்கும்போது, இது ரோட்டரி நான் ரோட்டரியில் ஒரு மெம்பராக இருக்கிறேங்க, அதனுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக அந்த பின்னு குத்திருக்கிறோம். இந்த ஆர்கனைசேஷன் உலகளாவிய ஒரு சங்கத்தை, ரொம்ப பழமையான சங்கங்க, நீங்களும் இணைகிறான்னு கேட்டாங்க. சரிங்க, எனக்கும் சந்தர்ப்பம் தான், நான் இணைகிறேன்னு சொல்லி முதல்ல ஒரு 3 மீட்டிங் மினிமம் ஒரு ஓரியன்டேஷன் கிளாசிஃபிகேஷன் சம்மந்தமாக தான் அங்கே கேட்பாங்க. நீங்கள் டையிங் ஃபீல்டில் இருக்கீங்க, எங்கள் கிளப்பில் அப்ரோச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன்னாங்க. அதே மாதிரி அவரும் சொன்னாருங்க. தொடர்ச்சியாக ஒரு 3 மீட்டிங் நான் அட்டன் பண்ணி என்னுடைய ரோட்டரி பேரில் ஒரு ஈர்ப்பின் காரணமாக நானும் என்னுடைய பயணத்தை ரோட்டரியில் இணைச்சிக்கிறேன்னு சொல்லி 2010 CS ரவீந்திரன் அவருடைய அறிமுகத்தின் பேரில் நான் ரோட்டரியில் தன்னை இணைச்சிக்கிட்டு, அது தொடர்ச்சியாக 2012-13 அவர் CS ரவீந்திரன் தலைவராக இருக்கும்போது என்னை செயலர் அவருடைய பயணிக்கிற மாதிரி போட்டிருந்தார். நாங்கள் ஒரு ஆண்டு காலமாக சிறப்பாக பணிபுரிஞ்சு இந்த டைமில் 24-25 நான் தலைவராக இருக்கிறேன். அவரே எனக்கு மண்டல உறுப்பினராக வந்ததில் இந்த நேரத்தில் நான் பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வாய்ப்பு கொடுத்து நம்ம ரோட்டரி காந்தி நகருக்கும் மாவட்டத்துக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ 3202 இருந்ததுங்க. அப்போ கேரளாவிலிருந்து கேலிக்கேட்டிலிருந்து இங்கே சேலம் அம்மாப்பேட்டை வரையும் அதனுடைய மாவட்டம் இருந்தது. அதில் ஒருங்கிணைந்த அப்போ 108 சங்கங்கள் இருந்தது. 108 சங்கத்தில் 50 to 100 கேட்டகரி இருக்கிற மெம்பர்ஷிப் சங்கத்தில் 2012-13 திருப்பூர் ரீஜனில் மாவட்டத்திலேயே முதன்மை சங்கமாக நாங்கள் சங்கத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த நேரத்தில் பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் தொடர்ச்சியாக என்னுடைய ரோட்டரி பயணம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அவென்யூவில் என்னுடைய பங்களிப்பு இருந்துகிட்டே இருந்ததுங்க. குறிப்பாக 2023 நடந்த இளம்பரன் பிரிவில் இருந்த ஏன் நீகைங்கிற ஒரு நாங்கள் TRF செமினார்ஸ் அந்த டைமில் நித்யானந்த PDR நித்யானந்தன் தலைவராக இருந்தார். அதனுடைய ஈவெண்ட் சேர்மனாக CS ரவீந்திரன் அவர்கள் இருந்து அந்த ஈவெண்ட்டுக்கு என்னை பொருளாளராக நியமிச்சிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டு நாங்கள் ஐக்கிய பலாகத்தில் சிறப்பாக நடத்தி மாவட்டத்தில் நல்ல பெயர், அதிகபட்சமாக ரிஜிஸ்ட்ரேஷன் 824 ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க வாங்கி கொடுத்துருந்தோம். எந்த ஒரு TRF செமினாருமே இந்த அளவு ரிஜிஸ்ட்ரேஷன் வராதுன்னு சொல்லி நம்ம டிஸ்ட்ரிக்டோடைய பிதாமகன் சொல்லக்கூடிய டாக்டர் சகா அவர்கள் எங்களை அப்ரிசியேட் பண்ணார். இந்த நேரத்தை அதை பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அந்த ஈவெண்ட்டை நடத்தி நாங்கள் ஃபண்டு சர்ப்ளைஸ் பண்ணி அந்த ஃபண்டு பல்ஸ் போலியோவுக்காக நாங்கள் அந்த அமௌண்ட்டை 1 லட்சம் சில அமௌண்ட்டை பல்ஸ் போலியோவை நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற நேரத்தில் அதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் தொடர்ச்சியாக நம்ம கண்டினியூவாக பல்வேறு பொறுப்புகள் இருந்து இப்போ 2024-25 மாவட்டம் டீம் மிஷன் எங்களுடைய இன்டர்நேஷ்னலுடைய பிரசிடெண்ட் ஸ்டெஃபனி குர்ஜி, அவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அவங்க நேசிக் ஆஃப் ரோட்டரி, நீங்கள் இந்த ரோட்டரியில் சேர்ந்தால் ஒரு வண்ண மாயஜாலத்தை உருவாக்கலாங்கிற மாதிரி ஒரு தீம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நம்ம மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர் சுரேஷ் பாபு அவர் கண் மருத்துவர், அவர் டீம் மிஷன் தொலைநோக்கு கூட்டு தொலைநோக்கு பார்வைங்கிற முறையில் அவர் ஒரு டீம் மிஷனுங்கிற வச்சு எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்து எங்களுடைய காந்தி நகர் ரோட்டரி சங்கத்துக்கு முதற்கண் என்னுடைய நெஞ்சையும் கடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
என்னுடைய ரோட்டரி கேரியர் இந்த ஆண்டு வந்து சிறப்பாக அமையும்ன்றதை இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரோட்டரி திருப்பூர் காந்திநகர் சார்பா வந்து தலைவரை நீங்க பொறுப்பேற்றுக்கு வந்து வாழ்த்துக்கள். நன்றி. ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து அவங்களோட வருஷத்துல ஒரு கனவு திட்டம்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த 2014-15 நீங்க தலைவரா இருக்கும்போது என்னென்ன கனவு திட்டங்கள்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்க சொன்னீங்கன்னா 2024-25 எல்லாருமே தெரியுங்க. ரோட்டரியில் வந்து ரோட்டரி இன்டர்நேஷ்னல்னு ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய பீரியாரிட்டி கொடுத்துருப்பாங்க. சமீப ஆண்டுகளாக வந்து அதை ஒவ்வொரு ஆண்டும் மாற்றம் கூடாதுன்னு சொல்லி 7 ஏரியா ஃபோக்கஸும் கொடுத்துருக்குறாங்க. 7 ஏரியா ஃபோக்கஸில் வந்து எல்லாமே அவென்யூஸ் ஆஃப் சர்வீஸில் வந்துடுது. அது போக வந்து இந்த வருஷம் வந்து அந்தந்த ஏரியாவில் அந்த கவர்னருக்கு அந்த சுற்றுப்புற சூழ்நிலையில் என்ன தேவைங்கிறதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரியாரிட்டின்னு கொடுப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரியாரிட்டியில் வந்து ஒரு 5 அவென்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ட்ரைபல் வெல்ஃபேர் கொடுத்துருக்குறாங்க, வாட்டர் கன்சர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க, கேன்சர் அவேர்னஸ் கொடுத்துருக்குறாங்க, உமன் எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, யங் க்ரோமிங் லீடர்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து முக்கியத்துவமாக பார்த்தீங்கன்னா ட்ரைபல் வெல்ஃபேருக்கு ஒரு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து யங் க்ரோமிங் லீடர் இப்போ வந்து இளம் தளிரும் பருவத்தில் வந்து தடம் மாறுறாங்க. இப்போ வந்து அந்த நாட்டுக்கு தேவையானது வந்து போதைங்கிற ஒரு அரக்கனை வந்து ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அந்த 12 to 21 வயசுக்குள்ள மாணவ பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம், ஸ்கூல் அண்ட் இது காலேஜஸ்லாம் போய் அவேர்னஸ் கொடுக்கலான்ற மாதிரி. அதே மாதிரி வந்து எல்லா அந்த வாட்டர் கன்சர்வேஷன் அடுத்த உலகப்போர் எதுக்காக நடக்குன்னா நம்ம இப்போ முன்ன நடந்த மாதிரி இப்போ 3வது உலகப்போர் தண்ணிக்காக தான் நடக்குங்கிறாங்க. தண்ணியை வந்து நம்ம வந்து எப்படிலாம் சேமிக்கலாங்கிறது எங்களை டிஸ்ட்ரிக்ட் பீரியட்லேயும் கொடுத்துருக்குறாங்க. தண்ணி சேமிப்பு பற்றி நம்ம ஒரு முக்கியத்துவமாக கொடுத்து எங்களுடைய மெம்பர் வந்து மொத்தம் 91 மெம்பர் இருக்கிறாங்க. 91 மெம்பர் வீட்லேயே வந்து தண்ணி எவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்தலாம், மழைநீர் எப்படி சேமிக்கலாங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி கொண்டு வந்து எல்லா மெம்பர் வீட்டிலையுமே அதனுடைய விழிப்புணர்ச்சி கொடுத்து 90 மெம்பர் வீட்டும் என்னுடைய தோட்டு ஏற முடியும் போது 2025 ஜூன் மாதம் நான் பதவி விலகும் போது இந்த 90 மெம்பருடைய வீட்டிலையும் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டேஷனும் ப்ளஸ் மழைநீர் சேகரிப்பு என்ன பண்ணுறோம், ப்ளஸ் தண்ணி எவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்தும், தண்ணியோட அவசியம் என்னங்கிறத எடுத்து கொடுத்துட்டு போனது என்னுடைய ஆம்பிஷனாக கொண்டு வந்துருக்குறோம். அதே மாதிரி வந்து பள்ளி கல்விகளுக்கு வந்து முக்கியத்துவம். இப்போ என்னுடைய ஏரில் வந்து பதவியேற்பு அன்னைக்கே வந்து ஒரு குமார் நகர் நாங்கள் ஆரம்பித்த குமார் நகர் பள்ளிக்கு வந்து ஒரு வகுப்பறை கட்டி கொடுக்குறதாகவும், கரடிவாகி மேல்நிலை பள்ளிக்கு மேல்நிலை நிதி தேக்கொடி கொடுக்க பண்ணியிருக்கிறோம். முக்கியத்துவமாக வந்து நம்ம இதெல்லாம் பண்ணலான்னு ஒரு கனவு திட்டம் வச்சுருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த மழைநீர் சேகரிப்பும் தண்ணீருடைய அவசியத்தை வலியுறுத்தலான்றது என்னுடைய கனவு திட்டமாக இருக்குங்க. நன்றி. ரொம்ப நன்றினா உங்க ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து வெற்றி அடைய நான் கண்டிப்பா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். நன்றி. கடைசியா ஒரே ஒரு கேள்வி தான், நீங்க ரோட்ராக் திருப்பூர் காந்திநகர் என்ன எதிர்பார்க்கிறீங்க? முன்னெல்லாம் வந்துங்க ரோட்ராக்டுங்கிறது வந்து காலேஜ் படிக்கிறவங்க மட்டும்தான் ரோட்ராக்டா இருந்தாங்க. இப்போ சமீப 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கம்யூனிட்டி பேஸ் ரோட்ராக்டை பண்ணிட்டாங்க. முன்ன வந்து ஒரு ஸ்பான்சர் வந்து ஒரு கிளப் இருந்தாதான் ரோட்ராக்ட் பண்ணணும்னு இருந்தது. இப்போ யாருனாலும் ரோட்ராக்ட் பண்ணிக்கலான்றது வந்திருக்குது. அதனால வந்து இது வந்து ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியா நான் நினைக்கிறேன். ரோட்ராக்ட் இருக்கிறவங்க ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியா அவங்க நினைச்சிட்டு வர்றோம். அவங்க வந்து நாங்களாம் வந்து இன்னைக்கு ஏஜ்டு பீப்புள், இப்போ என்னுடைய ஏஜ் 50 கிராஸ் ஆயிடுச்சு. ரோட்ராக்டர்லாம் வந்து துடிப்புமிக்க இளைஞர்கள் இருக்கிறதுனால அவங்களால விவேகானந்தர் சொன்ன மாதிரி எங்ககிட்ட ஒரு 10 இளைஞர்கள் கூட நாட்டையே மாற்றி காட்டாங்க. போய் ரோட்டரியில் நம்ம தீம் சொன்ன மாதிரி மேஜிக் ஆஃப் ரோட்டிங் விஷன் இங்கே ரோட்ராக்ட் ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டு நம்மளால என்ன சமுதாயத்தை சீர்திருத்த முடியும், என்ன அந்த ஏஜ் பேக்டர்களுக்கு என்ன மாதிரி தேவைகள் அடிப்படை தேவைகள் இருக்குது, அவங்க மூலியமா அதை தெரிஞ்சுக்கிட்டு எங்களால் காந்திநகர் ரோட்டரி மூலியமாக எங்கள் ரோட்டரி சங்கத்தை சார்ந்த ரோட்டரி கிளப் காந்திநகர் ரோட்டரி கிளப்புக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதே போல் அவங்க வந்து அந்த ஏஜ் குரூப்பில் என்னென்ன மாதிரி டிஃபிகல்ட் இருக்குது அதெல்லாம் அவங்க சர்வ் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் த்ரோட் இயர்ஃபுல்லாக அவங்களோட நாங்கள் இணைஞ்சு பயன்படுறதுன்னு இந்த டைமில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. உங்க பிஸி ஷெட்யூல்லையும் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நன்றி. வணக்கம் அண்ணா. கடந்த ஆண்டு நல்லா பண்ணீங்க. உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறீங்களா? பேர் வந்து சரி, நான் காந்திநகர் ரோட் சைடில் சாத்தர் இந்த 1996ஆம் வருஷத்துக்கு பயணிச்சுட்டு இருக்கேன். நான் நகை ஜுவல்லரி ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். மனைவி பேர் பாலகிருஷ்ணன். எனக்கு ஒரு மகன் மகன் வந்து டிசிஎஸ்ல இருக்குது, மகன் வந்து ஹவுஸ் இருக்கேன். ரோட்டரியில் வந்து எழுந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு
வளர்ச்சி அப்படின்னு சொல்ல போனால் நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டியும் நாங்கள் வந்து வேறு கிளாசிஃபிகேஷன்லேருந்து வந்ததுனால அந்த தாக்கத்தில் வந்து ரோட்ரியில் இருக்கும் பொழுது இன்னொரு அமைப்பில் வந்து இன்னொரு சங்கத்தை நான் உருவாக்கி வாசவிக்கு அமைப்பை நான் உருவாக்கி திருப்பூரில் ஒரு சங்கத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் அந்த அமைப்பினுடைய டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக வந்து 2014 செயலாற்றி பிரசன்ட்லி வந்து அந்த அமைப்புடைய இந்திய அளவில் இருக்கக்கூடிய சங்கத்தின் துணை தலைவராக கிடைச்சி. ஸோ அதுக்கு அடிப்படை வந்து ஓட்டு தான். இங்கு கிடைத்த சில நல்ல ஆளுமைக்கிறவங்க இருக்காங்க. சூப்பர்ண்ணா, சிறப்பாக சொன்னீங்க. கடந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி போச்சு? இப்போ வர பிரசிடென்ட்டுக்கு உங்களோட ஒரு அட்வைஸ்னா என்ன சொல்லுவீங்கண்ணா? கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஹோப் இன் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறது ரோட்டரியுடைய தீம். அதாவது உலகில் நம்பிக்கையை விதைப்போம் அப்படிங்கிறது. அதன் விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் அவருக்கு வந்து இமேஜின் ரோட்டரி சொல்லிட்டு ரோட்டரியுடைய மேஜிக் ஆஃப் எந்த அளவுக்கு வந்து ரோட்டரியால் பண்ண முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய அடித்தளமாக இருக்குது. என்னுடைய பீரியட்ல வந்து எல்லா வகையான திட்டங்களையும் நாங்கள் வந்து கவர் பண்ணோம். அது சிறப்பாக செயல்படுறது பார்த்தீங்கன்னா, இந்த 28 வருடங்களாக காந்திநகர் வந்து பல்வேறு பொறுப்புகளை எடுத்திருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நாங்கள் லாஸ்ட் கூடிமகிழ் அப்படிங்கிற அந்த ஒரு மிக பிரம்மாண்டமான கான்ஃபரன்ஸ் வந்து இந்த காந்திநகர் வந்து ரோஸ்டாக வந்து ரொட்டேரியன் பாலசுப்ரமணியம் ஆர்ஜிஆர் வந்து சேர்மனாக வந்து மிக வெற்றிகரமாக 1800 பேர் பங்கெடுத்து அங்கம்பாளையில் வந்து மிக சிறப்பான கான்ஃபரன்ஸ் நடைபெறும். அது வந்து நம்ம சங்கத்தில் ஒரு முக்கிய மைல்ஸ்டோன். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ரோட்டரி ஃபவுண்டருடைய ஆல்கிரிஸ் அவருடைய சிலை வந்து நம்ம கேம்பஸில் ஓப்பன் பண்ணோம். லாஸ்ட் இயர் வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயே முதல் சங்க நாம தான் வந்து அந்த சிலை வந்து இங்கே நிறுவனம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்து வர தலைவருக்கு வந்து தேவையான மாதிரி ஒரு நல்ல ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்கோம். டீம் நல்லா ஒரு செட்டாயிருக்கு. அவருடைய திட்டங்களாக அவர் வந்து மிக சிறப்பாக வந்து அறிவித்து வச்சிருக்காரு. ஒரு அனுபவம் வாய்ப்புகள் ரோட்டரி ஈடுபாடு நல்ல டீம் அவருக்கு அமைச்சிருக்கோம். அவருடைய டீமை நான் ஐடிபியாக நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு பர்மனன்ட் ப்ராஜெக்ட்ல இருந்து 7 ஏரியா ப்ராஜெக்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. எஸ்பெஷலி அவர் எதிர்த்து பேசும்பொழுது அவர் ரோட்டாக்கு வந்து இந்த வருஷம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த ரோட்டாக்கு கூட இணைஞ்சு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் ரோட்டாக்ல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு இருக்குது. அது உங்களுக்கு உதவுறது நாங்கள் நிறைய இருக்கணும். ப்ராஜெக்ட் ஆனாலும் சரி என்னுடைய ஆலோசனை எல்லாமே வந்து இந்த வருடம் ரோட்டாக்கு சிறப்பாக வந்து செய்யறதுக்கு ஒத்துழைப்பாரு. நம்மளை நாங்களும் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். சூப்பர் அண்ணா, நன்றி அண்ணா. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க சிறப்பிச்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ.